ஸோ ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ரோப்ளாக்ஸில் ப்ரெசன் எஸ்கேப் வீடியோ தான் மக்களே. ஃபஸ்ட்டு இங்கே ஒரு மிரர் வந்து எடுக்க சொல்லுது, டேக் ஆஃப்னு கொடுக்குறோம். ஓகே, இது என்ன அடிக்கடி இந்த ரோப்ளாக்ஸ்ன்ற ஆட் வந்தது மக்களே, ஜஸ்ட் தொட்டு விட்றேன் வந்துடுது. இது லான்ச் நியூக்குன்றிருக்கு, போய் பார்ப்போங்க. லான்ச் நியூ பண்ணாப்பா, அதுக்கு ஒரு 88 பக்ஸ் கேட்குறாங்க மக்களே, $0 கேட்குறானுங்க. இந்த மாதிரி ப்ரெசன் எஸ்கேப் கேம்லேயே மக்களே இந்த மாதிரி டாஸ்க் தான் மக்களே எனக்கு கடுப்பாக. இதை நான் முடிச்சுட்டு இதை பேசுகிறேன். ஸோ மக்களே அது ஒரு வேளையாக போராடி அதை முடிச்சாச்சு. இப்போ லேசர் வந்துருக்கும், லேசர் கூட ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும் மக்களே. ஆனால் இதில் நான் ஒரு 2-3 டேக்கு போயிருப்பேன். ஃபஸ்ட் டேக்கில் போயிடலான்னு தான் நினச்சேன் மக்களே. இங்கே அவுட் ஆகிட்டேன், லாஸ்ட்டில் போய் அவுட் ஆகிட்டேன். இந்த ஃப்ரீ ஸ்கிப்ஸ்ன்னு இருக்குல்ல மக்களே, அதை நான் ஒரு தாட்டி கூட பயன்படுத்தலை. வீடியோ எடுக்கிறோன்றதுக்காண்டி நேர்மையானன்றதுக்காண்டி ஒரு தாட்டி கூட ஸ்கிப் பண்ண மக்களே. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு செக் பாயிண்ட் வந்து இதுக்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் இது ஒரு 2 டேக் எடுத்துச்சு மக்களே. இது வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு ஓரளவுக்கு. அது எப்படியோ நான் உள்ளே போயிட்டேன் மக்களே. ஆனால் நான் அது அவுட் தான், ஆனால் உள்ளே போயிட்டேன். ஏன் செக்யூரிட்டி கார்டு தூங்கிட்டு இருக்கான். ஒரே கோல்டாக இருந்தது மக்களே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். இங்கே ஆக்சஸ் கார்டு கேட்குறாங்க மக்களே. ஆக்சஸ் கார்டு எங்கே இருக்குன்னா அந்த செக்யூரிட்டிகிட்ட தான் இருக்கும். வாங்க செக்யூரிட்டிகிட்ட போய் ஆக்சஸ் கார்டை எடுத்துகிட்டு வருவோம். ஓகே, என்ன மக்களே எல்லாத்துக்கும் லேட்டாக மக்களே, இது வேறு அடுத்து சொல்கிறோம். ஓகே, ஆக்சஸ் கீ எடுத்தாச்சு. இப்போ போய் ஓப்பன் பண்ணலாம், டோர் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் ஆகிட்டு இது ஒன்றும் ஈஸி மக்களே, இதெல்லாம் ஈஸி லெவல் மக்களே, இதெல்லாம் தப்ப மேட்ரு. நிறைய இதுக்கு இதில் ஆக்சஸ் கார்டு கேட்குது மக்களே. இதுவும் ஈஸி தான் மக்களே. இதில் ஒரு 2-3 டேக் எடுத்துருக்கேன், அவ்வளோதான். ஆனால் மக்களே வீடியோ வந்து ஒரே ஒரு இடத்துல தான் கட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். வேறு எந்த இடத்துலையும் கட்டே பண்ணல மக்களே. கேம் பிளே பாருங்கள் மக்களே. ஸோ மக்களே இதே நம்ம ஃபைனலாக முடிக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம கேமிங் வந்துட்டோம். நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தேன் மக்களே. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இதை எடுக்கணும்னு. இது எடுக்கிறதும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்கிறாங்க மக்களே. இது வேறு வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே, உள்ளே போயாச்சு. நெக்ஸ்ட்டு என்னதுன்னா நம்ம செக் பாயிண்ட்டை போட்டு விட்டோம். செக் பாயிண்ட்டை போட்டு விட்டோம். இதெல்லாம் மக்களே நம்ம வித்தியாசமாக இருக்குது. கீழே இறங்கி போனால் கீழே செக் பாயிண்ட் இருந்துச்சு மக்களே. இதான் மக்களே இருக்குது, ரொம்ப குழப்பிச்சு மக்களே. இதில் வந்து எங்கே போனால் என்ன ஆகுனே தெரியல. இதுலேயே ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் போயிட்டு மக்களே. இதில் வந்து ரொம்ப குழப்பமாக இருக்குது மக்களே. இதில் வந்து 4 வழி வச்சுருக்கணும். 4 வழியில் வந்து 4ஆவது வழியில் வந்து ஒரு ராக்கெட் இருக்கும். அந்த ராக்கெட்டில் இனிமரம் இருக்கும். ஃபஸ்ட்டு நான் போய் பார்த்துட்டேன். பார்த்தோன்னே என்ன வச்சு சரி இந்த ராக்கெட் தான் இருக்குது வேணாம் அப்படின்னு வெளில வந்துட்டேன். பார்த்தா ஒரு மறுபடியும் இது மட்டும்தான் இருக்குது. போய் அங்கே ஒரு ஏணி மரம் மாதிரி இருந்துச்சு, ஒருத்தன் ஏறினா அதை பார்த்து நானும் ஏறி போயிட்டேன் மக்களே. இது ஏறுறதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் மக்களே ஆகும். இது எப்படி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுன்னு எனக்கு தெரில. நான் ஒரு கோடு மாதிரி வச்சுட்டேன் மக்களே. இதான் நம்ம போன இடம். சரி அப்போ வந்து மறுபடியும் ரிவர்ஸ் போயிடும்னு போனேன். அப்புறம் மறுபடியும் மக்களே இந்த இடத்துக்கு போனேன் மக்களே. இது பாருங்க மக்களே, பேக்ரவுண்ட் நாய்ஸாக இருக்குது, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. சரி இதுதான் வழி போல். அடாப்ட் த கேட்னு கொடுத்தேன். ரோபாக்ஸ் கேட்குறானுங்க. இந்த கேட் அடாப்ட் பண்ணி எனக்கு என்ன ப்ரோஜனம் மக்களே. இப்போ வந்து இன்னொரு வழியில் போன மக்களே. அதான் வழி ஆக்சுவலி. இதுதான் வழி. இன்னொரு திரும்பி வந்துக்கிட்டு இருந்தான். சரி போய் பார்ப்போன்னு பார்த்தா இதான் வழி. அந்த ஏணி மரம் சைடில் போகுது மக்களே, அதில் தான் மக்களே ஏறணும். அது தெரியாமல் நானும் பார்த்துட்டு சரி வந்துடும் அப்படின்னு வந்துட்டேன். ஆக்சுவலாக பார்த்தா அந்த ஏணி மரத்தில் தான் ஏறுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் தத்தளிச்சு அதுக்கப்புறம் அந்த வழியை கண்டுபிடிச்ச மக்களே நான்.
மக்களே ஒரு வழியாக அந்த வழியை படாபட்டு கண்டுபிடிச்சாச்சு மக்களே. இது ஒருத்தன் பார்த்துருந்த மூலியமாக சரி போய் பார்ப்போன்னு ஒருத்தன் ஏறி மேலேருந்து வரான். இதில் ஏற சொல்கிறான், ஹிந்தியில் என்னென்னமோ பேசுகிறான் மக்களே அவன். சரி போன போனால் இங்கே ஒரு ஈஸியான இது மக்களே. இது வந்து சிங்கிள் டேக்கில் முடிச்சான்னு நினைக்கிறேன். இவன் இங்கே போய் சவுர் நினச்சி முழுந்துட்டான். சிங்கிள் டேக் மக்களே, இது அப்படியே அழகாக அப்படியே சூப்பராக முடித்தேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். சரியா தெரியல. சிங்கிள் டேக் தான். ஆமாம் சிங்கிள் டேக்கத்தில் தான் முடித்தேன். இந்த மாதிரி தான் ஈஸி மக்களே. அந்த ஒரு நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்னு எனக்கு அந்த ஒரு இது ஸ்டெப் இரிட்டேட் ஆகணும். அதுதான் மக்களே இருக்கலே கொடுமை. எனக்கு அதை பிடிக்கவே பிடிக்காது மக்களே. அது மட்டும் அந்த இது மட்டும் இந்த என்னது மக்களே, இது யார சொல்கிறாங்க, இதுக்கு வேறு ஒரு அழுத்த சொல்கிறாங்க மக்களே. இவன் வேறு வந்து டிஸ்டர்ப் பண்ணான். முக்கால்வாசி முடிய போச்சு. இவன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டான் மக்களே. இப்போ டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் மக்களே. இன்னொரு இதுலேயே ஒரு இது அழுத்த இது என்னென்னு போய் அடாப்ட்னு கொடுக்கல. நல்ல வேலை. இதில் தான் மக்களே அவன் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டான் மக்களே. முடிக்க போகிறான் வந்துட்டான். சரி இன்னொரு தடவை அழுத்தோன்னு பார்த்தா நான் வந்துட்டான். என்னால் அழுத்தம்ல சரியா. சரி இன்னொரு தடவை அழுத்தோன்னு பார்த்தா இதில் விட்டான்னு நினைக்கிறேன். ஆமாம் இதில் விட்டான். இந்த மாதிரி தான் மக்களே கட்டுப்பாவும் மக்களே. இதெல்லாம் எனக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது இந்த மாதிரி இருக்கலாம். என்ன கொடுக்குறதுன்னு தெரியாது மக்களே. நீங்கள் பாருங்கள், இதை முடிச்சோன்னு நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். மக்களே ஒரு வழியாக நான் அதை கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது இந்த வெறியாவது மக்களே உங்கள்கிட்ட காமிச்சா சரி வராது. ஆனால் சிங்கிள் டேக்கில் முடிச்சிட்டேன் மக்களே. இது வந்து ஒரு டேக் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் மக்களே தெரியாமல் அவசரமாக போயிட்டேன். இதுக்கிட்ட இல்லை மக்களே. அதோ இந்த போலீஸ்காரனை தாண்டி அங்கே தான் மக்களே அவசரப்பட்டு போயிட்டேன். அதனால தான் அவுட் ஆகிட்டேன். இதுகிட்ட தான். இங்கே தான் விட்டானேன். இதில் தான் விட்டானேன். ஆனால் மக்களே இந்த கேம் விளாட ஜாலியாக தான் மக்களே இருக்குது. ரோப்ளாக்ஸில் போய் இந்த கேம் விளாண்டு பாருங்கள் மக்களே, சூப்பராக இருக்கும். ப்ரெசன்ட் எஸ்கேப்னு போடுங்க மக்களே. ஸ்டாப்பில் ஒன்று வரும், அதை கிளிக் பண்ணி விளாண்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும் மக்களே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் இது ரெண்டு மட்டும் பண்ணுங்கள் மக்களே போதும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு தெரியல மக்களே. இது தானே பார்க்க ஈஸியாக இருக்குன்னு நினச்சேன் மக்களே. கடைசியில் அது முடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிட்டோமே. கஷ்டமாக இருந்துச்சு. இந்த மாதிரி இதுக்கு எனக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க தெரியாது. இது முடித்தோன்னே நான் உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஓகே மக்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ நேரம் சரியாக விளாடாமல் இருந்திருப்பேன்னு. இப்போ தான் கரெக்டாக கட் பண்ணி இங்கே வந்தேன். இதுக்கப்புறம் வந்து மக்களே இங்கே வந்து போக சொல்லலாம். அந்த பைப்பெல்லாம் நடக்க சொல்கிறாங்க மக்களே. ஆனால் இதெல்லாம் சிங்கிள் டேக்கில் முடிச்சிட்டேன். ஆனால் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மக்களே. இது அந்த மாதிரி தான் மக்களே ரொம்ப கடுப்போம் விளாட்றதுக்கே. இப்போ வந்து இந்த பைப்பில் ஏறி அந்த பைப்பில் ஜம்ப் பண்ணி அதுக்கப்புறம் நேராக போய் இங்கே ஒரு 3 பைப் இருக்காங்க ஜம்ப் பண்ணி மக்களே. அவ்வளோதான். இது சிம்பிள் தான். இது முடிச்சிடலாம் ஈஸியாக. இது பாருங்கள் மக்களே. இப்போ வந்து அழகாக அப்படியே ஜம்ப்பு அங்கே ஜம்ப்பு அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ என்ன பண்ண முடியும், அதை ட்ராம்பலினில் குதித்தேன், சைடில் போச்சு. சரி போய் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா அதான் வழி கண்டுபிடிச்சிட்டேன். இது ஒரு 3 டேக் ஆச்சுன்னு நினைக்கிறேன் மக்களே. ஆமாம் 3 டேக்கு தான். அவ்வளோதான். இது மொத்தம் மேலே காமிக்கிது பாருங்கள் மக்களே. ஸ்டேஜ் 23 ப்ராக்ரஸ் 67.6%. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் மக்களே இருக்குது, முடிச்சிடலாம். ஆனால் எவ்வளோ டேக்லாம் கரெக்டாக முடிச்சேன்னா சொல்ல முடியாது மக்களே. ஏன்னா அவ்வளோ அக்யூரேட்டெல்லாம் கணக்கு பண்ணலை. நான் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு தான் சைடில் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். அதனால தான்
சரியா தெரியாது. இதெல்லாம் நான் சிங்கிள் டேக்கில் முடிச்சிட்டேன் மக்களே. நெக்ஸ்ட் இங்கே ஒரு ஏணி மரம் வந்து சரி ஏறி போவோம். ஏணி மரமாக என்னென்னு சரியாக தெரியல மகளே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் இது 2 வட்டம் பண்ணிடுங்க மக்களே. ஓகே நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல மக்களே. நான் அதை பார்க்கவே இல்லை. சைட்லாம் பார்த்துட்டு இருக்கேன் என்னடா அது பண்ணுறது அப்படின்னு. சில நேராக இருக்குது. அந்த பொட்டி அப்புறம் தான் பார்க்குறேன். இதில் ஒரு 4 டேக் எடுத்துச்சு மக்களே. ஏன்னா சரியாக எனக்கு தெரியல எத்தனை டேக் ஆச்சுன்னு. ஏன்னா விளாடும் போது கவுண்ட் பண்ணல. ஓகே மக்களே, இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமும் ஆனால் வளர்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் மக்களே இருக்கும். ஆனால் இந்த ஸ்கிப்பை வந்து நான் இன்னும் ஒரு தடவை கூட யூஸ் பண்ணல மக்களே. ஆமாம் பார்த்துக்கோங்க, கட் பண்ணுறப்பெல்லாம் கூட ஒரு தடவை கூட யூஸ் பண்ணல. நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க, செகண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் தான் நான் வந்துடும் கரெக்டாக. நான் யூஸே பண்ணியிருக்க மாட்டேன் அந்த இதெல்லாம் ஸ்கிப்லாம். ஓகே அவ்வளோதான். இது கூட ஈஸியாக தான் மக்களே இருந்துச்சு. இதில் ஒரு டேக் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் இதில் ஒரு டேக் ஆச்சு. அவ்வளோதான் மக்களே, இதை கூட முடிச்சாச்சு. ஈஸி. ஓகே ஐயோ மக்களே, நான் இது முடிச்சோன்னா வாய்ஸ் கொடுக்குற மக்களே. இதை பார்த்துங்க மக்களே நீங்கள். ஸோ மக்களே ஃபைனலி நம்ம இதை முடிச்சாச்சு. அதாவது அந்த லெவலில் மட்டும் முடிச்சாச்சு. இது என்ன பண்ணுறதுனே தெரில மக்களே. நான் போயிட்டேன். அப்போ தான் சைடில் ஒரு எல்லோ லைன் இருக்கிறத கவனித்தேன். இந்த எல்லோ லைன் தான் நடக்கணும் போல. இதில் ஒரு டெக் எடுத்துச்சு மக்களே. ஓகே இதில் வந்து ஈஸி தான். இது வந்து நான் ஈஸியாக பண்ணிட்டேன். ஃபஸ்ட் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, அதனால் முடிச்சுட்டு இருந்தேன். மற்றபடி எல்லாத்தையும் கரெக்டாக முடிச்சிட்டேன். ஓகே மக்களே, நீங்கள் ஏதாச்சும் இப்போ நீங்கள் பார்க்குறவங்க யாராச்சும் யூடியூபர் இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் போடுங்க மக்களே. யாரும் யூடியூபராக இருக்க மாட்டீங்க மேக்ஸிமம். யூடியூபராக இருந்தால் அப்படியே கமெண்ட் போட்டுவிடுங்க மக்களே. நான் வந்து ஒரு சீட் கண்டுபிடிச்சேன் மக்களே. இந்த போலீஸ்கார மண்டையில் ஏறி போனால் ஈஸியாக போயிட முடியுது. நான் ரொம்ப குதிச்சேன்னா அப்படியே சைடில் விழுந்துட்டேன். வேறு மக்களே, இதில் ஈஸியாக ஏறி அப்படியே போலீஸ்கார மண்டையில் ஏறி ஈஸியாக போக முடியுது மக்களே. அதனால் ஈஸியாக போயிட்டேன். இது ஒரு ஈஸியாக இருந்துச்சு. இதுவும் ஈஸியாக மக்களே. இதில் வந்து டேக்கே எடுக்கல, சிங்கிள் டேக் தான் முடிச்சிட்டேன். இது மாதிரி மக்களே இதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு விளாட்றதுக்கு. இன்னும் கொஞ்சம் தான் மக்களே இந்த வீடியோ முடிய போகுது. மறக்காமல் லைக்கும் கரெக்டாக லைக்கும் சப்ஸ்கிரைபும் மட்டும் பண்ணி விட்ருங்க மக்களே. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டாக சொல்லணும் மக்களே, இந்த மாதிரி ஒருத்தன் சேனல் வச்சுருக்கான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி விடுங்க மக்களே. அவ்வளோதான் மக்களே, இதோட முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இல்லை இன்னும் கொஞ்சம் இருக்கா. ஓகே அவ்வளோதான், மேக்ஸிமம் முடிஞ்சு. இதுக்குள்ளே போனால் முடிஞ்சிடும் அவ்வளோதான். ஆனால் முடிச்சிட்ருக்கேன். இன்னும் முடியலையோ. அதுக்கப்புறம் மேலே பர்சன்டேஜை பார்த்தோன்னா தான் தெரியுது. சரி முடிஞ்சிச்சு அவ்வளோதான் அப்படின்னு. அவ்வளோதான் மக்களே, முடிச்சாச்சு. இதில் போட்டிருந்தாங்க மக்களே இந்த மாதிரி ஃபினி எஸ்கேப் அகைன் வித் ஸ்பீட் பூஸ்ட். இதெல்லாம் வேணாம் மக்களே, நம்ம பேசாமல் முடிச்சுப்போம். பாய் மக்களே.